கமலாவும் ராதிகாவும் கோபி வர்றத பாக்குறாங்க. பேச்ச மாத்துறதுக்கு கமலா சொல்றாங்க, ரவா இட்லி பண்ணலான்னு ஐடியா எனக்கு இருக்குன்னு ராதிகா கிட்ட கமலா சொல்றாங்க. இதுக்கு தொட்டுக்க கார சட்னி அரைக்கவா தேங்காய் சட்னி அரைக்கவா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் சாப்பிடுறேன். கோபி ராதிகாவை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போறாரு. ராதிகா, இன்னும் 10 நிமிஷம் ஆகும் போல இருக்கு, நம்ம உள்ள போய் உட்காந்துப்போம் வா. ராதிகா, ஏதோ வண்டி சத்தம் கேக்குது, இரு இங்கே. கோபி பாக்குறாருல, நான் போயிட்டு வந்துடுறேன். இன்னும் வரல ராதிகா. பாக்யா ஈஸ்வரி கேண்டி போன்ல பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, வேற வழியே இல்ல, ஸ்டேஷன்ல வச்சுதான் பாத்துக்கணும்னு பாக்யா கிட்ட சொல்றாங்க. போனை வச்சிடுறாங்க பாக்யா. என்னம்மா ஆச்சுன்னு ஜெனி கேக்குறாங்க. தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் போன் பண்ணி கேட்டுட்டேன். நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி பதில் யார்கிட்டையும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ணட்டும், அப்புறம் பாத்துக்கலான்னு தான் சொல்றாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன எல்லாரும் கும்பலா நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல அத்தன்னு பாக்யா சொல்றாங்க. ஏன் பாக்யா, நீ குளிக்கவே இல்லையான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. ரெஸ்டாரண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அத்தை. பாக்யா, நீ இல்லாதப்ப உன் மருமக வீட்டையும் ரெஸ்டாரண்ட்டையும் நல்லா பாத்துக்கிட்டாங்களா? நல்லா பாத்துக்கிட்டாங்க அத்தை. என்ன ஜெனி, வீட்டு பொறுப்பெல்லாம் பாத்துக்கிட்டதுல உனக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு பாட்டி. செல்வி ஒத்தாசையா இருந்தாளா இல்ல டிவியே கதின்னு இருந்தாளா? அம்மா, நான் ஒத்தாசையாதாம்மா இருந்தேன், டிவி எல்லாம் பார்க்கல. பாக்யா, இன்னைக்கு என்ன டிஃபனு? இன்னும் பண்ணல அத்தை, இனிமேட்டு தான் சமைக்கணும் அத்தை. அப்படியா பாக்யா? நான் இல்லாதப்ப இந்த வீட்டுல என்னென்ன நடந்துச்சு சொல்லுங்க. எழில் பேசிக்கிட்டு இருந்தாரு. போனை வாங்கி செலியன் பேசுறாங்க. போலீஸ் ரொம்ப ரூடா பேசுறாங்க. பாட்டியால தாங்கிக்க முடியாது சார். சார், வேற ஆப்ஷன் எதுவும் இல்லையா சார்? வக்கீல் சொல்றாரு, நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன், அங்க வாங்க நம்ம பேசிக்கலான்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. கமலா தெருவுல வந்து நிக்கிறத செலியனும் எழிலும் பாக்குறாங்க. எழில் கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்துட்டு வந்து வேடிக்கை பாக்குறாங்க பாரு. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுரா. இல்லையா, போய் என்ன பண்ண போற? இவங்க கூட சண்டை போட போறியா? அடுத்து ஓ மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, நீயும் ஸ்டேஷனுக்கு போகணுமா? கொஞ்சம் அமைதியா இருடா. எழில், இவங்களுக்கு எப்படிடா இந்த மாதிரிலாம் பண்ண மனசு வருது? செலியா, அதை பத்தி யோசிக்க நமக்கு கொஞ்சம் கூட டைம் கிடையாது. நமக்கு பாட்டி தாண்டா முக்கியம். இருடா செலியா. கமலா போலீஸ் வர்றத பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க, ஈஸ்வரி உள்ளதானே இருக்காங்க? ஆமா மேடம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். பாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வந்து பழக்கம் இல்லை மேடம். இதுக்கு நாங்க என்ன பண்றது? பாட்டி அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க மேடம், அத நாங்க விசாரிச்சுக்கிறோம். தம்பி, முதல்ல விலகுங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், சொல்றத கேளுங்க மேடம் ப்ளீஸ். ஈஸ்வரி எங்கங்க? முதல்ல அவங்கள வர சொல்லுங்க. ராமமூர்த்தி கேக்குறாரு இன்ஸ்பெக்டரை பார்த்து. ஈஸ்வரிய நீங்க எதுக்கு கேக்குறீங்க? போலீஸ் திருப்பியும் கேக்குறாங்க. நான் பேசுறது உங்க காதுல விழுகலையா? ஈஸ்வரி எங்க? மேடம் ப்ளீஸ் மேடம். என்னடா? ஒன்னும் இல்ல தாத்தா. போலீஸ் திருப்பியும் சொல்றாங்க, முதல்ல ஈஸ்வரிய வர சொல்லுங்க. பாக்யா போலீஸ் கிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க மேடம், அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க பொறுமையா பேசுறதுக்கெல்லாம் இங்க வரல, முதல்ல ஈஸ்வரிய வர சொல்லுங்க. மேடம், அவங்க எந்த தப்பும் பண்ணல மேடம். சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீயும் பேசிக்கிட்டே இருக்க, அரைஞ்சிடுவேன் பாத்துக்க. போலீஸுக்கும் வீட்டில் உள்ள ஆளுகளுக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்குது. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு ஈஸ்வரி வர்றாங்க. நீங்க தான் ஈஸ்வரியான்னு போலீஸ் கேக்குறாங்க. ஆமா, நான் தான் ஈஸ்வரின்னு சொல்றாங்க. பாக்யா சொல்றாங்க, அத்தை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, அத்தை பேர்ல தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ராமமூர்த்தி கேக்குறாரு, என்ன கம்ப்ளைண்ட்மா? யாருமா கொடுத்தா? நீங்க யாருங்க? நான் பாக்யா, இவங்களோட மருமகங்க. மருமகன்னா மகனோட ஒய்ஃபா? உங்களுக்கு எத்தனை பசங்க? சரி சொல்றாங்க, எனக்கு ஒரே ஒரு பையன்தான். இதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. திருப்பியும் ராமமூர்த்தி கேக்குறாரு போலீஸை பார்த்து, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. என்னங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு வெளியூர்ல போய் உட்கார்ந்துருக்கீங்களா? உங்களை கூட்டிட்டு போறதுக்கு நாங்க ஒரு நாள் வெயிட் பண்ணணுமா? சரி கேக்குறாங்க, என்னங்க என்னைய கூட்டிட்டு போறீங்களா? எங்க கூட்டிட்டு போறீங்க? பாக்யா சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட, அத்தை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன பாக்யா, நீ எதுக்கு அவங்க கிட்ட போய் சொல்ற? நான் என்ன பண்ணுனேன்? இவங்க எதுக்காண்டி என்ன தேடி வந்திருக்காங்க? எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. பாக்யா, என்ன நடக்குதுங்க? போலீஸ பார்த்து திருப்பியும் ராமமூர்த்தி கேக்குறாரு, என்ன விஷயம்னு நீங்களாவது தெளிவா சொல்லுங்கம்மா. உங்க மனைவி பேர்ல கமலாங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உங்க பொண்ணு ராதிகாவை கீழே தள்ளி விட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணதாகவும்,
இல்ல அவங்க வயித்துல இருந்த குழந்தை இறந்துட்டதாகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி விசாரிக்க தான் ஈஸ்வரி உங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஐயா, இவங்க என்ன சொல்றாங்க? அத்தை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. உங்களை பார்த்தா கொலை முயற்சி பண்றவங்க மாதிரியா தெரியுது. மேடம், நான் சொல்றத நம்புங்க மேடம். இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, தப்பு பண்றவங்க எல்லாரும் சொல்றதுதான் இது. ராதிகாவை கூட்டிட்டு வர்றாங்க. எங்கம்மா போறோம்? நீ வந்து பாருடி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆகியா சொல்றாங்க, என் அத்தை எந்த தப்பும் பண்ணல மேடம். அத ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. போலீஸ் ஈஸ்வரிய இழுக்கும் போது எல்லாரும் கெஞ்சி கேக்குறாங்க. ராமமூர்த்தி சொல்றாரு போலீஸ பார்த்து, யாரு கையம்மா புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவதான் தப்பு பண்ணலன்னு நாங்க எல்லாரும் சொல்றோம்ல, கைய எடுங்கம்மா. போலீஸ் சொல்றாங்க, பெரியவரே பேசாம இருங்க, இல்லாட்டி உங்களையும் கூட்டிட்டு போய் உள்ள வச்சிருவேன். ஆமா, எல்லாரும் தள்ளுங்க. மேடம் விட்டுருங்க மேடம். ஈஸ்வரி மேடம் விட்டுருங்க மேடம். சரி சொல்றாங்க, நான் எதுவுமே பண்ணல மேடம். அத்தைய விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். எலியன் சொல்றாரு, எங்க பாட்டி உடம்பு சரியில்லாதவங்க, எதுக்கு இப்படி ஹேண்டில் பண்றீங்க? எழில் சொல்றாரு, நீங்க புரிஞ்சுக்கோங்க மேடம், நாங்களே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரோம் மேடம். பாட்டிய இப்ப விட்டுருங்க மேடம், உங்க பின்னாடியே நாங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரோம். ராமமூர்த்தி சொல்றாரு, ஈஸ்வரியால அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கவே முடியாது மேடம், தயவு செய்து விட்டுருங்க. செல்வி சொல்றாங்க, அவங்க வயசானவங்க, அவங்கள பாருங்க, இவ்வளவு பெரிய குற்றம் செஞ்ச மாதிரியா இருக்கு. போலீஸ் சொல்றாங்க, எங்களை எல்லாரும் வேலை செய்ய விடுறீங்களா? கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க இந்த அம்மாவை. மேடம் ப்ளீஸ் மேடம், அவங்க எந்த தப்பும் பண்ணல, வண்டியில ஏத்திராதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ராதிகா கமலா கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா பண்ணி வச்சிருக்க? பாரி கண்புல்லா காட்சிய. குடும்பமே ஜீப் முன்னாடி நிக்கிறாங்க. போலீஸ் சொல்றாங்க, எல்லாரையும் புடிச்சு உள்ள போட்டுருவேன். கான்ஸ்டபிள், அந்த அம்மாவை வண்டியில ஏத்தியா? சரிய வண்டியில ஏத்திட்டாங்க. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்கன்னு போலீஸ் சொல்றாங்க. கமலா சொல்றாங்க ராதிகா கிட்ட, உன்னை குடும்பமா சேர்ந்து அள வச்சாங்கல்ல, இப்ப அவங்க அழுகிறத நீ பாரு ராதிகா. ஈஸ்வரி பயத்துல அழுகுறாங்க. வீட்டுல இருக்க அத்தனை பேரும் கதறாங்க. இத பார்த்துட்டு ராதிகா வேகமா வீட்டுக்கு போறாங்க. இப்ப கோபி வெளியே வராரு. எங்க ராதிகா போயிட்டு வர? யாருமே வீட்டுல இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. ராதிகா எதுவும் சொல்லாம வீட்டுக்குள்ள போறாங்க. கோபி அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஜீப் இருக்கத பாத்துடுறாரு. ராமமூர்த்தி ஈஸ்வரி கைய புடிச்சுக்கிட்டு ஜீப்பு பின்னாடி ஓடியாராரு. ஜீப்பு கிளம்பி போய்கிட்டே இருக்கு. அப்ப எழில் வந்து காப்பாத்துறாரு ராமமூர்த்தி. இத கோபி பாக்குறாரு. அவரை பார்த்த உடனே கமலா வீட்டுக்கு போறாங்க. கோபி கேக்குறாரு, செலியா என்ன போலீஸ் வண்டி வந்துட்டு போகுது, என்னடா ஆச்சு? யாருக்கு என்ன பிரச்சனை? என்னடா உன்னையதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பாலாம் வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க. ஏய், என்னடா ஆச்சு? போலீஸ் வண்டி வந்துட்டு போயிருக்கு. ராமமூர்த்தி கோவத்தோட போறாங்க. எழில் தடுக்க முயற்சி பண்றாரு. அதையும் மீறி போறாரு ராமமூர்த்தி. கோபி சட்டைய புடிச்சு இழுத்து அடிக்கிறாரு ராமமூர்த்தி. ஆக்யா சொல்றாங்க, விடுங்க மாமான்னு. என்னடா கோபி, எதுவும் தெரியாத மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா? உன்னை எல்லாம் பிள்ளைன்னு சொல்றதுக்கே எனக்கு அவமானமா இருக்குடா. அப்பா, நான் என்ன பண்ணுனேன்? அடச்சி, நான் என்ன பண்ணுனேன்னு கேக்குற? உன்னைய பிள்ளையா பெத்ததுக்கு எத்தனை ட்ரிப்டா எங்களை உயிரோட வச்சு சமாதி கட்ட போற? இங்க என்ன பண்ணுனா உனக்கு திருப்தியா இருக்கும்டா? நான் செத்து போயிட்டுமாடா? நானும் அவளும் செத்து போயிட்டுமா? சொல்லுடா சொல்லு. இப்படி இருந்தவடா அவ, அவளை போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டியடா. ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. விட்டுருங்க மாமா. தாத்தா விட்டுருங்க தாத்தா. ஏய் கோபி, என் பொண்டாட்டிய அனுப்பி விட்டியடா. விடுங்க மாமா. யாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது? டேய், அடிக்காதரா. வர்ற கோவத்துக்கு பிள்ளைய என்னைக்கு நீ தான் கொன்னன்னு சொன்னியோ அதே ஈஸ்வரியால தாங்கிக்க முடியலடா. போலீஸ் வந்து அதே இத சொல்லிதாண்டா கூட்டிட்டு போறாங்க. பா, என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலப்பா, ஒரே குழப்பமா இருக்கு. யார் அப்படி சொன்னாங்க? சொல்றாங்க, அவங்கள பாட்டி தான் தள்ளி விட்டாங்க, கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு போலீஸ் சொல்றாங்க. பாட்டிய பத்தி உங்களுக்கு தெரியாதாப்பா? லீல் சொல்றாரு, என்ன இனியா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க? இவங்க வீட்டு ஆளு தானே பாட்டிய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணது. இவருக்கு எப்படி தெரியாம இருக்கும் எல்லாமே? லீல், இவர்கிட்ட எல்லாம் நம்ம என்ன பேசணும்? வாடா, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். ராமமூர்த்தி சொல்றாரு, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாடா. பெத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கற எந்த பிள்ளையும் நல்லா இருக்காதுடா. எல்லாம் பிள்ளையா பெத்ததுக்கு பிள்ளையே இல்லாம இருந்திருக்கலாம்டா. நாங்களாவது ரொம்ப நிம்மதியா இருந்திருப்போம். நீ என்ன வேணாலும் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, நான் உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன்டா. பெருசா நம்புனா பாரு,
அவளுக்கு போய் இந்த துரோகத்தை பண்ணிட்டியேடா. இன்று கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.